ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெய்னி சீசனில் வந்து நம்ம செடிக்கு வந்து என்ன கொடுக்கலாம், ரெய்னி சீசன்லேருந்து நம்ம செடியை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரெய்னி சீசனில் பாதுகாக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செடிக்கு வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கணும். செடியில் ரொம்ப தண்ணி தேங்கிச்சுன்னா வேரழுகல் ஏற்படும். சரி, ஓகே, வேறு வழி இல்லை, என்னோடய செடியில் வந்து தண்ணி தேங்கி இருக்குது, ஆனால் நான் அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டேன், ஒரு வேளை வேரல்கள் ஏற்பட்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மண் நல்லா கிளறி விடுங்க. மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு மண் இப்படி இருக்கணும், உதிரியாக இருக்கணும். அப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செடியும் வந்து அந்த ரெயின்லேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து ரெக்கவர் ஆகி சூப்பராக வந்துடும். ஓகே, அப்படி என்ன கொடுக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஜீரோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் தான் நம்ம கொடுப்போம். நம்ம ஃபெர்டிலைசருக்கு வந்து அதிகபட்சம் வந்து 10 ரூபா செலவாகும். இல்லை அப்படின்னா மொத்தத்துலேயே செலவே ஆகாது. அந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போவும் அதே மாதிரி தான், நம்ம கையில் இருந்து 1 ரூபா கூட போட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேரழுகள், பூச்சி பிரச்சனை அது எதுவும் இருக்காது. ப்ளஸ் செடிக்கும் நல்ல க்ரோத் இருக்கும். அப்படி ஒரு சூப்பர்வான ஃபெர்டிலைசர் தான். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட பிளான்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு க்ரோத் இருக்குது, எவ்வளோ நிறைய மொட்டுக்கள் இருக்குது அப்படிங்கிறது. இதில் நான் வந்து டெய்லி வந்து ஒரு பூ கூட செடியில் விட்டு வைக்க மாட்டேன். அன்னன்னைக்கு விரிய அப்படியே பறிச்சிருவேன். அதுக்கப்புறமா நம்ம செடியில் டெய்லி பூக்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு செடியோட க்ரோத்துக்கு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ரோஸ் பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன இலை தான். அந்த இலையை வச்சு தான் இன்றைக்கி நான் ஃபெர்டிலைசர் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெய்னி சீசனில் வந்து திட உரமாக தான் கொடுக்கணும். நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா செடி அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் செடியை பற்றி யோசிக்கவே வேண்டாம், மொத்தமாக போயிடும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப இலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கசப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும், பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவார இலைனா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு எல்லோ கலர் பூ வரும், அந்த இலை. இது ரெண்டையும் தான் இன்றைக்கி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். லைட்டாக இப்படி தூற்றி விட்டாலே போதும். இது அவ்வளோ கசப்பு தன்மையுடையது. உங்கள் செடிகளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது, வேரழுக பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நான் இதை என்னோடய எல்லா செடிகளுக்குமே கொடுக்குறேன். மாதிரி வேரை சுற்றி பாடுற மாதிரி ஃபுல்லாக கொடுத்து விட்ருங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அதில் இருக்கிற தேவையில்லாத பூச்சிகள் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் உங்களுக்கு போயிடும். உங்கள் செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.